கண்டிக்கின்றோம் சாதி வெறி ஆவணத்தோடு ஆட்சித்தலைவரை கண்டிக்கின்றோம். RSS संगीता
வீட்டுக்கு போகும் வரை ஓய மாட்டோம் மதுரை மாவட்ட சென்ற மாதம் ஏப்ரல் 14ஆம் தேதி புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாள் விழா மற்றும் எங்கள் கட்சியின் அங்கீகார விழாவை கொண்டாடுகிற வகையில மதுரை வீதிகளில் தமுக்க மைதானத்திலிருந்து புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை வரை 50,000 விடுதலை சிறுத்தைகள் திரண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் வீர வணக்கம் செலுத்துவதற்கு அணிவகுத்துக் கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு ஆம்புலன்ஸ் வருகிறது. அந்த ஆம்புலன்ஸை பார்த்த பொழுது விடுதலை சிறுத்தைகளுடைய முதிர்ச்சி பெற்ற தோழர்கள் அனைவரும் ஆம்புலன்ஸ் வருகிறது என்கிற வகையில் வழிவிட வேண்டும் என்று ஒதுக்கிவிட்டு நாங்கள் வழியை விட்டோம். வழியை விட்டு பின்னாடி பார்த்தால் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய வண்டி. நாங்கள் இந்த நோயாளியை அழைத்துச் செல்வதற்காகத்தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் பின்தொடர்கிற எண்ணத்தில் நாங்கள் அமைதி காத்த சூழலில் எங்க தோழர்கள் பார்த்து சொன்னார்கள், அந்த வாகனத்திற்குள் அந்த ஆம்புலன்ஸ்க்குள் ஒரு நோயாளி கூட கிடையாது. ஏதோ மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் திட்டமிட்டு இந்த அணிவகுப்பை சீர்குலைப்பதற்காகவும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிகள் விடுதலை சிறுத்தைகளை வெளியேற்ற வேண்டும் என்கிற RSS புத்தியோடும் நடந்து கொண்டார்கள் என்று தெரிந்து கொண்டோம். அந்த அடிப்படையில் நாங்கள் கிட்டத்தட்ட ஏப்ரல் 15ஆம் தேதியே இந்த போராட்டத்தை அறிவித்து விட்டோம். ஆனால் ஒரு முறை கூட நாங்கள் கூட்டணி கட்சியில் அங்கம் வகித்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளுடைய போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் கூட பேச்சுவார்த்தை நடத்தக்கூட அவர்களுக்கு மனசில்லை. அவர்கள் கூப்பிட்டு எங்களை கேட்பதற்கு கூட ஒரு நாதியில் என்கிற வகையில் இருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு 1000த்திற்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு 4 வழி சாலையில் டோல்கேட்டில் திறந்து இன்றைக்கு சாலைகளில் ஈடுபட்டிருக்கிறோம். ஒன்றை சொல்லுகிறோம், இன்றைக்கு 31ஆம் தேதி மே 1 உழைப்பாளர் தினம். இந்த உழைப்பாளர் தினத்தன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சனாதன சங்கிகளை இன்றைக்கு மாவட்ட சங்கியாக இருக்கக்கூடிய மாவட்டத்தின் முதன்மை சங்கியாக திகழக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவரை கண்டித்து இன்றைக்கு மாபெரும் மறியலை செய்திருக்கிறோம். இது 31ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கும். 31ஆம் தேதி வரை என்ன என்று சொன்னால் 31ஆம் தேதி எங்கள் தலைவர் அவர்கள் இந்திய ஒன்றிய அரசை கண்டித்து வக்பு வாரிய சட்டத்தை எதிர்த்து திருத்த சட்டத்தை எதிர்த்து திருச்சியிலே மாபெரும் பேரணி நடத்த இருக்கிறார். நாங்கள் சின்ன சங்கிலிருந்து ஆரம்பித்து பெரிய சங்கியாக திகழக்கூடிய இந்திய சங்கியாக திகழக்கூடிய மோடி அமித்ஷாவை கண்டிக்கிற போராட்டம் தொடர இருக்கிறோம். ஆகவே நாங்கள் இன்னும் தமிழக அரசு இந்த சனாதன சங்கியை பாதுகாப்பாக வாய்ப்பு இருந்தால் 31ஆம் தேதிக்கு மேல் அங்க நடத்துகிற அந்த பேரணிக்கு ஒரு சின்ன பேரணியாக மதுரை வீதியில் மீண்டும் நடத்துவோம் என்று சொல்லி தமிழக அரசு இந்த போராட்டத்தின் அடிப்படையாக அண்ணன் எழுச்சி தமிழ் வாயிலாக மதுரை மாவட்ட சிறுத்தைகளின் சார்பாக நாங்கள் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த சங்கீதாவை மக்கள் நலன் பாதுகாக்கக்கூடிய அதிகாரியாக நீங்கள் போடக்கூடாது. இவர் அங்கே செக்ரட்டரியேட்ல ஏதோ ஒரு வேலைக்கு போடுங்க. தயவுசெய்து மக்களுக்கு பயன்படுற வேலை போட்டீங்கன்னா சாதி பார்ப்பார், மதம் பார்ப்பார், சனாதனத்தை திணிக்க பார்ப்பார் என்பதை சொல்லி இந்த போராட்டத்துக்கு வருகிற விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும்